வணக்கம் geeks, welcome to Trick Voice Tamil by Fonarina Tamil. அந்த ஆரம்பத்துல ஒரு சத்தம் வருது இல்ல, அதான் இழுவை கொஞ்சம் குறைச்சேன்னு வையேன். சத்தம் ஓகே கேக்குது இல்ல, இப்போ ஓகே கீச்சின் போது கொஞ்ச நாள் ஓகே இல்லாம வந்துச்சு. ஆமா இது மட்டும் தான். சரி, உங்க நியூஸ் என்னடா இல்லையேன்னு பார்த்தா சிஎம்எஃப் வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்களாம். நத்திங்க கம்பேர் பண்ணும்போது சிஎம்எஃப் தாயா இப்போ சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ இப்போ ஆஃபர்ல போதா? சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ ஆஃபர்ல 2000 ரூபாயா? 2000 ரூபாயா ஆஃபர்ல. அப்போ பட்ஸ் ஏன்னா அது 2200 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. பட்ஸ் ரெண்டுமே ஒரே இதுல தான் இருந்தது. வாட்ச் ப்ரோ ரெண்டுமே ஒரே 3299 க்கு வந்து வாட்ச் ப்ரோ கிடைக்குதா? அந்த 65 வாட் சார்ஜர் இருக்குல, சரி அது வந்து எல்லாம் ஓகே. ஸ்டாவா சிங்க் இருக்கா இல்லையா? இப்ப 269 ஸ்பெஷல் பிராண்ட் இருக்கு. சரி முடிஞ்சா எடுத்துட்டு வா. ஸ்டாவா சிங்க் வந்து வந்திருக்கு, அதெல்லாம் வரல. ஸ்டாவா சிங்க்லாம் இப்போதைக்கு வராது. அவன் தான் சொன்னாங்கல்ல, ஸ்டாவா வந்து ரொம்ப பயங்கரமா டெஸ்ட் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் வரும். வராது இப்போதைக்குலாம், இப்போ எப்பயுமே வராது. சரி அடுத்து வா. ஜெனரலா நம்ம வாங்கணும் அப்படினா அதனால தான் ஜெனரலா நீங்க வாங்கணும்னா நீங்க ஜெனரலா இது வாங்கிட்டு போய்டலாம். அதுவும் அதேதான். வாட்ஸ்அப் வந்து இன்னைக்கு QR போடுவான் ஓரத்துல. என்னோட நேமுக்கு நேரா நீங்க என்ன பண்ணிடலாம்னா நன்கொடையா கொடுத்துடலாம். சிஎம்எஃப் பாஸ்போர்ட் நல்லா இருக்கும். ஆமா, அந்த 3000 ரூபாய் எனக்கு கூட சந்தோஷம் தான். இதெல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, அதனால 2000 ரூபா தான் வரும். 3000 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே எனக்கு போட்டுருங்க. சரி வாங்க. அந்த சார்ஜர் இருக்குல்ல, அது வந்து ஃபோன் 2 இல்ல ஃபோன் 2 சேர்த்து வாங்கினா வந்து 2000 ரூபாய்க்கு தராங்களா. ஓகே, நல்ல சார்ஜர் தான். நார்மலா வாங்கினா 2699. ஓ சரி பரவாயில்ல. ஒரு 3000 ரூபாய்க்கு முதல்ல 2699 தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 3000 ரூபாய் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சிஎம்எஃப்ல ப்ராடக்ட் வேணா காது கொய்யணுமா? சிஎம்எஃப் பட்ஸ் நீங்க கேட்டிங்களே, அதுவும் 2000 ரூபாய். ப்ரோ 2000 ரூபாய், இதுவும் 2000 ரூபாய். ரெண்டு ஆக்சுவலா ப்ரோ பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ரா இல்லையா? இப்ப அவன்ட யூசர்ஸ் என்னோட அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி எல்லாருக்கும் அடுத்தது உங்க நெக் பேண்ட், ஃபேவரட் நெக் பேண்ட் 1799. இது ஆஃபர்ல ஆல்ரெடி 1799 இருந்துச்சு, இப்போ வந்து 1799 இருக்கு. இப்போ செம்ம 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 நல்லா இருக்குல்ல. நல்லா தான் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோட போய் கம்பேர் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நெக் பேண்டை கொண்டு போய் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ல கம்பேர் பண்ணிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் எப்பயுமே அதோட லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மிந்த்ராலையும் ஏதோ கிரியேட்டர் ஃபெஸ்ட் மிந்த்ராலையும் விற்கிறாங்க. இது வந்து 2ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் மிந்த்ராலையும் இந்த ஆஃபர் இருக்குன்னு போட்டு மனசெல்லாம் மிந்த்ரா அப்படின்னு போட்டுருங்க. ஆஃபர்ஸ் ஜாலி ஜாலி தான். அடுத்தது விவோ V30e 28,000. இப்போதான் V29e 25,000க்கு அதுக்கு பார்த்தோம்ல, வந்து 28,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி, ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 வச்சு. T3X வந்து எல்சிடி ஸ்கிரீன். இது AMOLED. இது வந்து AMOLED கர்வ்டு AMOLED ஸ்கிரீனா. ஓ, ஆனா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாதா? ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பத்தி எதுவும் போடல, தெரில. நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். யாராவது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்களா தெரில. இல்ல அவங்களோட V29 கொடுக்கல, V30 ப்ரோலயே கொடுக்கல, V30 ப்ரோலயே இல்ல. இப்போ இதில் கொடுத்தாங்கன்னா அப்புறம் கேவலமாக போயிடுது. உங்களோட காஸ்ட்லி ஃபோன்லேயே இல்லை, இப்போ சீப்பான ஃபோனில் கொடுத்துருக்கீங்களே அப்படின்ட்டு. அது தவிர அந்த 50 MP ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குல்ல, அது இருக்கு. ரியர்லேயும் 50 MP இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே வந்து 4K ரெக்கார்டிங் இருக்கு. இந்த ஆரா லைட் அதை வச்சு அந்த லான்ச் இவெண்ட்ல என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆரா லைட்ல வந்து இந்த கலர்ல இப்படி எடுக்கும், கலர் டெம்பரேச்சர் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாம். நம்ம போட்டோவை இது பண்ண போறோம். போட்டோ வந்து பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணலாம். என்ன இப்படி நினைச்சிட்டேன்? ஐபோன் 5s ஓட லான்ச் போய் பார்த்துட்டு ஒரு தடவை. அதுல டியூவல் டோன் LED இருந்தது, அதுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஐபோன் 5s. சோனி இருக்குல்ல, சோனி IMX882 தான். அதனால சோனி ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் கேமரா, மெயின் கேமரா தான் இருக்கு, போர்ட்ரேட் கேமராவே இல்ல இதுல. ஆக்சுவலா நீங்க மெயின் கேமராலே போர்ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் கேமரா அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. 5500 mAh பேட்டரி இருக்கு. அதுக்கப்புறம் IP64 ரேட்டிங்ஸ் இருக்கு. 28,000 வந்து 8128க்கு, 30,000 வந்து 826க்கு. தெரியல இதெல்லாம் எத்தனை பேர் வாங்குவாங்க, ஆஃப்லைனில் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பேங்க் ஆஃபர் வேறு இருக்குது. 3000 ரூபாய்க்கு வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. SBIக்கு நிறைய பேங்க்ல ஏதோ போட்டுருந்துச்சு. வாட்ஸ்அப் ஓகேயா? அடுத்தது ஓகேயா ஃபெராட்டோ. ஓகேயான்ட்டு அப்படி ஏதோ EV கம்பெனி இருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க ஜாப்பனீஸ்ன்ட்டு பேர் வச்சிருக்காங்களா? பார்த்துருக்கேன், ஸ்கூட்டர் பார்த்துருக்கேன். என்னது 1,60,000க்கு இந்த பைக் மாதிரி? 1,60,000 ஆனா வந்து 129 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு கொடுக்குமா மேக்ஸிமம்.
ஏன்னா பைக் மாதிரி டிசைன் வந்து பைக் மாதிரி இருக்கு. இதுமே ஆளாளுக்கு இந்த மாதிரி கிளம்பி ஸ்கூட்டர் இன்ஜின் பைக் மட்டும் டிசைன் மட்டும் பைக் டிசைன் இல்லடா ஸ்பீட்லாம் எவ்வளவு போகும்னு போட்டுருக்காங்களா 95 ஸ்பீடு வந்து 95 கிலோமீட்டர்ஸ் 125 இது பீக் பவர் வந்து 6.37 கிலோவாட் 300 ரேஞ்ச் 170 160 டாப் அதோட பிரைஸ் எவ்வளவு அது 4 லட்சமா 3 லட்சமா போட்டுருந்தது அதோட பிரைஸ் எவ்வளவு அதுவும் இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான் போட்டுருந்துச்சு 3 லட்சம் தான் அத பேக் பண்ணது யாரு டிவிஎஸ் ஓகே ஸோ இது வந்து 3 இயர்ஸ் 30,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க IP67 ரேட்டடா டியூரபிலிட்டி இந்த ஃபோனுக்கு மேல ஹீட் ஆகும் ஆனால் கூலிங் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ சார்ஜிங் தெரியல ஏதாவது போட்டிருக்கா சார்ஜிங் டைம் இல்ல வேணா சட்டையில இருக்க ஊக்க கழட்டி சார்ஜிங் டைம் எதுவும் போடலாம்னு நினைக்கிறேன். டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மோனோஷாக் ரியர் சஸ்பென்ஷனு ப்ளூடூத் ஜிபிஎஸ் வாங்கினா உனக்கு கேஸ் போடுவாங்க மேல. ஸோ எக்ஸ் ஷோரூம் தான் வந்து 1.6 lakhs போட்டிருக்கு. ஸோ அப்போ ஆண்ட்ராய்டு ரேட் அதிகம் வந்துடும் 1.8 அவ்வளோலாம் வராது. எலக்ட்ரிக் பைக்லாம் அவ்வளோ வராது. 15,000 ரூபாய் வராதா டாக்ஸ்? நீ இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் அவ்வளோதான் வரும். இதுல வேற போட்ரானிக்ஸ் கார் பவர்னு சார்ஜரோட வேற வந்துட்டான் இவன். வேணா நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்ல வரிசையா லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏதோ சைனால இருந்து இவன் தானே அந்த காருக்கு ஜம்பர் இதெல்லாம் கூட பண்ணது இவனா இல்லடி ஆம்ரானிவா? இல்ல அவன் வேற ஏதோ ஒரு கம்பெனி இல்ல ஏதோ ஒரு கம்பெனியா ஜம்ப் ஸ்டார்டிங் சாம்பிரானியா 3 கம்பெனி 3 டிஃபரெண்டா இது பண்ணிருந்தான்ல. சோ இது வந்து 65 வாட் கார் சார்ஜர் 65 வாட் பவர் டெலிவரி கொடுக்குமா 18 வாட் USB போர்ட் இருக்கு லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கேபிள் வேற 100 வாட் கேபிள் கொடுக்குறாங்களாம். ஸோ நீங்கள் மற்ற டிவைசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேபிளை. ஸோ அதான் அந்த இவ்வளோ ஆம்ஸ் வந்து எங்களுக்கு இல்லை சாம்சங் பண்ணுறானே M55க்கு மட்டும் வந்து 5 amps கேபிளாம். ஆனால் மற்ற இதுக்கெல்லாம் வந்து 5 amps கேபிள் கொடுக்க மாட்டான். ஏ சீரீஸ்க்கெல்லாம் வந்து கேட்டால் அதுக்கு சப்போர்ட் இல்லை அதனால அதுக்கு 3 amps கேபிள் தான் கொடுப்போம். M55 எதுவும் 5 amps கேபிள் கொடுப்போம் சொல்கிறார். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் 100 வாட் கேபிள் கொடுக்குறான் 2 மீட்டர் லாங் கேபிள் கொடுக்குறான். சூப்பர். சரி இவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில இதெல்லாம் 1599 அந்த கார் சார்ஜர் ஓகே அது கூட கார்ல வந்து சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு பிடி சார்ஜிங் சப்போர்ட் வேணும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்னு நினைக்கும் போது வாங்குவாங்க. இந்த இதுக்கு கிராஸ் பீட்ஸா 60 மணி நேரமா ஹைபிரிட் ANC அப் டு 30 dBன்னு போட்டிருக்கு. இன்டராக்டிவ் பிரைஸ் 2000 போட்டிருக்கு. இல்ல ஏன் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா ANC நல்லா இருக்கா? நான் இப்போ ரெடிட்ல பார்த்தேன் நத்திங் ஏரியா இருக்குல்ல ANC நல்லாவே இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சாம்சங் யூஸ் பண்ணியிருந்தேன். ஐயோ நீங்க சாம்சங்லாம் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து நத்திங் இயர் நத்திங் பார்த்தேன். நத்திங் வந்து சாம்சங் கம்பேர் பண்ணும் சுத்தமா ஒண்ணுமே கேட்கல ஒண்ணுமே பிளாக்கே ஆகல ஒண்ணுமே பிளாக்கே ஆகல சுத்தமா. அதுவும் ரொம்ப டிராஃபிக்லயும் போல எங்கேயுமே போல சுத்தமா பால்கனில இருந்தா. இப்போ எனக்கு ஒருவேளை இந்த ஹெட்செட் வாங்குறதாலயே அவன் எங்கேயும் போல இப்பலாம் வீட்டிலே ஆட்டோமேட்டிக் ANC பண்ணிக்கிறான் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்து குவாட் மைக் ANC இருக்கு அப் டு 60 hour டோட்டல் ப்ளேபேக் ஃபாஸ்ட் சார்ஜிங் 10 minutes சார்ஜ் பண்ண எல்லா ஸ்பெக்ஸும் இதே மாதிரி தானே இருக்கு. ஸோ எதுக்கு நான் இதை வாங்கணும்? இது எதுக்கு வாங்கணும்னா இது ஏன் நீ வாங்குற அப்படின்னா கிராஸ் பீட் சோனிக் அதனால நீ வாங்குற சோனிக் தி ஹெட்ஜாக் அதுக்கு நீ வந்து ஃபேனா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க எந்த இயர்பட்ஸ் வாங்குறது ப்ரோ 2000 ரூபாய் 1500 ரூபான்ட்டு எங்களுக்கு தெரியல. CMF 2000 ரூபாய்க்கு CMF வந்து ப்ரோவும் இருக்கு இதுவும் இருக்கு. இதுல கொஞ்சம் டிசைன் மட்டும் மாத்தி விட்டுருக்காங்க. பேட்டரி லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. CMF ப்ரோ போனா பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் பெரிய ஆனா பெரிய கேஸ் சைஸ் பெருசு. இதுல வந்து எல்லா கேஸ் வந்து வந்து பவுடர் டப்பா நம்ம தம்ப்நெயிலே போட்டுருப்போம். பவுடர் டப்பா மாதிரி ஒரு கேஸ் அது வந்து ப்ரோ லைட்டர் மாதிரி இருக்கும். இது ஒரு டைப் லைட்டர் இல்ல ஒரு இது மாதிரி ஸ்கொயரிஷ் இது மாதிரி. விக்கி கிட்ட நிறைய சிகரெட் லைட்டர் இருக்கு போல ஸ்கொயரிஷ். அந்த டிசைன்ல எல்லாம் வச்சிருக்கான் நான் சொல்றேன். அந்த டிசைனும் ஒரு ஓகே. அடுத்தது ROG அவங்களோட கேமிங் லேப்டாப்ஸ் ஸ்ட்ரிக்ஸ் டஃப் கேமிங் ரெண்டு வந்து இது ரிவ்யூக்கு தரல விக்கி. ஓ 4070 இல்லன்னு கேட்டா வாங்கி தந்துருவோம். Quad HD Plus 240 Hz Dolby Vision HDR support 14th gen 14900 HX 4070 லேப்டாப் GPU. ஓகே பிரைஸ் எவ்வளோ பத்தியே இல்லையா? எப்படி எவ்வளோ ஒரு லட்சம் தான் 1.5 லட்சமா 1.5 லட்சமா? அதெல்லாம் ரொம்ப கம்மியா சொல்றீங்க. ஆமாடா 1.25 2 லட்சம் ரூபாய். கேமிங் A15 வந்து 1.25. கேமிங் A15 ஏன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி ஸ்பெக்ஸ். Ryzen போட்டுருக்காங்க. Quad HD கிடையாது. Full HD 144 Hz. அது வந்து 240 Hz Quad HD. அதுல என்ன GPU? அதே 4070 தான்.
அப்போ ஓகேடா. ஸ்க்ரீனுக்கே பாதி காசு போயிடுது. 144 Hz ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க நம்ம ஃபுல் HD கரெக்ட் தான், பாயிண்ட் தான். இதுல வந்து 240 Hz டால்பி விஷன் HDR சப்போர்ட், பேண்டோன் வேலிடேஷன்லாம் இருக்கு. காசு அதுக்கெல்லாம் காசு போயிருக்குமா இல்லையா? அதனால அது வந்து 2 லட்சம். அது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 2 லட்சம். இந்த A15 வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1.25 lakhs. ஓகே. அடுத்தது JBL எதுக்கு மார்ஷலுக்கு போட்டியா 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 200, 300, 500 ஆத்தென்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புது அந்த சப் பிராண்ட் மாதிரி ஒரு. ஓகே ஓகே, பாக்குறதுக்கான மார்ஷல் மாதிரி தான் இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். கரெக்டா மார்ஷல் காம்படிஷன் தான். ஆனா மார்ஷலோட விலை அதிகம் இது. அதோட அதிகமா? அப்புறம் அடுத்த லோகேஷ் கனகராஜ் படத்துல நம்ம பார்க்கலாம். அவங்க ஸ்பான்சர் பண்ண, ஆனா ஸ்பான்சர் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்குலாம். மார்ஷல் ஸ்பான்சர் பண்றதா இருந்தா எக்கச்சக்கமா காசு இது பண்ணிருப்பாங்க. ஸோ இன்ஸ்பயர்டு பை ஐகானிக் JBL L100ன்னு ஒரு ஐகானிக் ஸ்பீக்கர் இருக்காமே. ஓகே. 70s வந்து இருந்துச்சான். 7 பீஸ்ல இருந்தது. 70sலடா இவன் வரது 7 பீஸ்ல இருந்தது, 8 பீஸ்ல இருந்தது. 1 பீஸ் கொடுத்த 1 பீஸ் அனிமேஷன் மனசாட்சி இல்லாதவன். அது 1 பஞ்ச். அது 1 பீஸ் இருக்கு. 1 பீஸ் ஜாப்பனீஸ். 1 பீஸ் தெரியாதா மக்களே? கொஞ்சம் சொல்லுங்க. கேட்டா யூத் அப்படின்ற 1 பீஸ் தெரியும். யூத் எல்லாம் இல்லைங்க, அவனே VPN கை. நீ வாடா. அதான் VPN கை. இன்டென்ஸ் டாஸ்க்லாம் பண்ணனும்னா நான் ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் அதுக்கு தான். ஸோ இது எதுக்கு ஆத்தென்டிக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, பிரீமியம் அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு, சிந்தட்டிக் லெதர் ரேப்ட் என்க்ளோஷர் இருக்கு, ஓகே, குவாட்ரெக்ஸ் கிரில் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்டைலிஷா இருக்கும், பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மெயினாக 3 இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, எல்லாத்துமே வந்து வைஃபை, ப்ளூடூத்து, 360 டிகிரி ஆடியோ அதெல்லாமே இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து 300ல் வந்து 8 hours இருக்குது. லைவ் கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஹோமா. டால்பி அட்மாஸ் இருக்குது. 500ல் வந்து டால்பி அட்மாஸ் இருக்குது. 3 ட்வீட்டர்ஸு, 3 மிட்ரேஞ்ச் ஊஃபர்ஸு, டவுன் ரேஞ்ச் சப் ஊஃபரு, 270 டிகிரி 3.1 சேனல், ஒரே ஸ்பீக்கர்லேருந்து 3.1 சேனல் ஆடியோ கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கிளாசிக். ஸோ அதுக்கடுத்தது அந்த டாப் எண்டு 500ம் ஆப்ஷனில் இருக்குது. மல்டி ரூம் பிளேபேக்கு, ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டியூனிங்கு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து 500ல் வந்து டால்பி அட்மாஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. JBL One ஆப் யூஸ் பண்ணலாம். மல்டி ரூம் பிளேபேக் இருக்குது. செல்ஃப் டியூனிங்கு, எல்லாத்துலேயுமே வந்து ப்ளூடூத், வைஃபை, ஈத்தர்நெட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒயர்டு கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பாருங்கள், கன்சியூமர் ரீப்ளேசபிளாக. இந்த 300ல் வந்து கன்சியூமர் ரீப்ளேசபிள் பேட்டரி அப்படின்னு போட்டிருக்கு. சில மாதங்கள் கழித்து திரும்பியும் நான் வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 200 வந்து 40,000, 300 வந்து 50,000, இந்த 500 வந்து 80,000. போதும் போதும். இந்த ஃபோன் நல்ல ஃபோன்ரா. இந்த ஃபோன் ஆமாம், இதில் இருக்க பெசல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, தின் பெசல்ஸ். இம்ப்ரெஸ்ட். ஆமாம், அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லட்சணமாக அடுத்த ரெண்டர் வருது. அதை ஓப்பன் பண்ண அடுத்த நியூஸ். அடுத்து வந்து Pixel 8a பாட்டம் ரெண்டர் பாரு. பாட்டம் இந்த பெசலா என்னது இது? இது Pixel 7யோட Pixel 7 மாதிரி தான் இருக்கு இல்ல? Pixel 7 என்ன அவ்வளவு பெரிய பெசல் வந்தது? கேவலமா இருந்தது. இது கன்றாவே தெரியுது. ரெண்டர் தப்பா இருக்கு. பொதுவா ரெண்டர்ல எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கலே மினிமல் மாதிரி காமிச்சு ஒரே மாத்துவாங்க. இவன் இருக்கலே பெருசு மாதிரி காமிச்சிட்டு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறான். ஜப்பான்ல இருந்து லீக் ஆயிருக்கு. ஜப்பான் ரெண்டர் இது. VPNல இடத்த மாத்துங்கடா. ரெண்டர் நல்லா வருதான்னு பாப்போம். என்னடா இது? இது பாரு பழைய போன். அதுல இருக்குறது டிஸ்ப்ளே. இதுல புதுசா இருக்கு பாருங்க. AI ஸ்மார்ட் போன் கிரியேட்டட் பை கூகுள்லாம் போட்டுருக்கா. இதுல வந்து 7 years of feature drops னு போட்டுருக்கு பாருங்க ஒரு வேர்டு. அது என்னன்னு தெரியும்ல உனக்கு? என்ன நினைக்கிறீங்க? 7 years அப்டேட் கிடையாது. ஃபீச்சர் ட்ராப் வேற, அப்டேட் வேறயா? சும்மா ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் மாத்தி விடுவோம், வால்பேப்பர் ஏதாவது கொடுப்போம், அதெல்லாம் வந்து ஃபீச்சர் தான். 7 years அப்டேட்ன்ட்டு இதை பார்த்து எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இந்த லீக் நம்புங்க. 7 years அப்டேட் வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன்னா 7 years அப்டேட் வருது. பிரைஸ் வேற இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னா புது ரூமர்ல இருக்கு. அதே பிரைஸ்ல தான் இருக்கும். 44லயே இந்தியா லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 120 ஹெர்ட்ஸ்ல இந்த தடவை 120 Hz 128 GB 256 GBயும் இந்த வாட்டி இருக்கும், இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம ஆப்பிள் ரிப்போர்ட்டுக்கே போயிடலாம். வேணாம் 80. இது எல்லா ஸ்பெக்ஸும் லீக் ஆயிடுச்சு. ஆனால் கூகுள் ஐயோக்கு முன்னாடியே லான்ச் ஆகிடும் அப்படின்னு வேற புது ரூமர் இருக்கு. ஸோ கூகுள் ஐயோ வந்து மே 14ஆம் தேதி ஜாலி தான். ஆனால் அடுத்த வாரமே லான்ச் அப்படின்ட்டு ஒரு. ஆனால் இதில் அந்த கிரீன் கலர் கிடைச்சா நல்லா இருக்கும்டா. இதுக்கு கூகுள் ஒன்று VPN கொடுக்குறாங்க, ஆனால் இந்தியா கிடையாது. ஆல்ரெடி நம்ம கூகுள் நார்டு VPN போங்க. நார்டு ஃபோன் வச்சாலே ஃப்ரீயா VPN கொடுக்குறாங்களா? ஆமா ஆமா கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஆப்பிள்
மார்ச் குவார்ட்டர் ரெவென்யூ ரெக்கார்டு இந்தியாவில். ஆனால் வந்து ஐஃபோன் சேல்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஐயா அது கம்மியாக தான் செய்யணும். ஏன்னா அந்த பிக் பில்லியன் டேஸ்ல வித்ததுலேருந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இல்லை இவன் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி போன வருஷம் ஜனவரி டு மார்ச் இருக்குல்ல, அப்போ வந்து ஆஃப் செட் பண்ணிட்டாங்களாம் ஐஃபோன் 14 ப்ரோ 14 ப்ரோ மேக்ஸோட இதை. அதில் வந்து $5 பில்லியன் ப்ராஃபிட் அப்போ வந்திருக்கான். ஓகே. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த $5 பில்லியன் கழிச்சிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக அதே போன குவார்ட்டர் இது மாதிரியே தான் இருக்கும், போன இயர் மாதிரியே தான் இருக்கும். ஓகே. ஸோ போன வாட்டி கோவிட்லேருந்து இது நிறைய ப்ரொடக்ஷன் வந்து பாதிப்பு வந்துச்சு. அதை வந்து ஷார்ட்டேஜ் இல்லை இல்லை ப்ரொடக்ஷன்லேயே பாதிப்பு வந்துச்சு. சைனாவில் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாம் வந்து. ஓகே ஓகே ஓகே. அப்போ அதுக்காக வந்து காம்பன்சேட் பண்ணாங்களா. போன டிசம்பர் குவார்ட்டரில் இருக்கிறத வந்து மார்ச் குவார்ட்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காம்பன்சேட் பண்ணோம். $5 பில்லியன் அதில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வித்துச்சு 14 ப்ரோ 14 ப்ரோ மேக்ஸு. அதனால வந்து இல்லை $5 பில்லியன் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதனால இது லாஸ்ன்னு கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு டிம் குக் சொல்லுச்சு. அதில் இன்வெஸ்ட் பண்ணாதானே 10% வந்து லாஸ் கிடையாது எங்களுக்கு. ஆமாம்மா, அவங்களுக்கு என்றைக்குமே லாஸ் கிடையாது. $5 பில்லியன் இம்பாக்ட் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் ரெவன்யூ வந்து 10% கம்மியாக இருக்குது. அது ஐஃபோன்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த பிக் பில்லியன் டே சேல் கம்பேர் பண்ணாங்களா இல்லை பழைய ஜான் டு மார்ச்? பழைய ஜான் டு மார்ச் ஏதாவது சீல் இது மாதிரி ஏதாவது டீல் போட்டாங்களா? டீல் போடல. அப்போ வந்து ஐஃபோன் 14 ப்ரோ 14 ப்ரோ மேக்ஸ் நிறைய வித்துருக்கான். டிமாண்ட் நிறைய இருந்துச்சு அப்போ. ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கும் 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து நிறைய வித்துருக்கான். அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. 15 ப்ரோ 15 ப்ரோ அது வந்து எல்லாரும் முன்னாடியே வாங்கிட்டாங்க. அதனால இப்போ 15 ப்ரோக்கு அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணல அப்படின்றாங்க. இந்த வாட்டி நிறைய பேர் வாங்கலை. ஓகே. சரி. ஸோ அது தவிர சர்வீசஸில் வந்து 14% வந்து இன்க்ரீஸு. ஐஃபோன் ரெவன்யூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10% டிக்ளைனு. ஐபேட் ரெவன்யூ 17% டிக்ளைன். அது டிக்ளைன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஐபேட் யாரும் வாங்குறது இல்லை. ஆனால் மேக் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த M3 பவர்டு மேக்புக் ஏர் வந்து நல்லா விற்றுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது வேரபிள்ஸ் வந்து 10% வந்து டிக்ளைனு. அதுவும் யாரும் வாங்குறதில்ல. கேட்டால் தெரியுமா சொல்கிறாங்க, எல்லாம் பழைய ஆப்பிள் வாட்ச்லாம் வாங்கிட்டாங்க. போன வாட்டி நிறைய ஆப்பிள் வாட்ச் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எஸ்சியில் லான்ச் பண்ணோம். அப்பயே எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ புதுசாக யாரும் வாங்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் தான். நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, 5 வருஷம் அப்டேட் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். புதுசாக யாரும் நிறைய புது ப்ராடக்ட் இந்த மாதிரி ஐபேடு இதெல்லாம் வந்து அப்பப்போ அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால இது தப்பு. ஸோ M1ல வச்சுருக்காங்களாம். இப்போ M3க்கு அப்கிரேட் பண்ணதுனால அந்த மேக்புக் ஏர் வந்து நல்லா விற்றுருக்கு. சும்மான ஏதாவது வாங்கணும்னு சொல்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல வச்சா. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். நல்லா தான் பண்ணுறாங்க ஆப்பிள். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் ரெக்கார்ட் நிறைய மார்க்கெட்ஸில் வந்து ரெவன்யூ ரெக்கார்டு வந்திருக்கு. ஸோ லாட்டின் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, கனடா, இந்தியா, ஸ்பெயின், டர்க்கி இங்கெல்லாம் வந்து ஓவராலாக வந்து ரெவன்யூ ரெக்கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ, பிரைமில் இருந்தால் இந்த கேம் ஃப்ரீயாக வச்சா டாம் ரைடர்? ஆமாம், டாம் ரைடர் யாராவது விளாடல. 10 வருஷம் ஆச்சு இந்த கேம் வந்து. ஸோ இப்போ வந்து அமேசான் பிரைம் கேமிங் நீங்கள் வந்து பிரைம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த gaming.amazon.com போனீங்கன்னா இந்த கேம் வந்து அப்படியே ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. என்ன நிறைய இருக்குது. ஸ்டார் வார்ஸ் 3 ஏதோ நிறைய கேம் அப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க அப்பப்போ. இப்போ வந்து இந்த கேம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்காங்க. எபிக் கேம்ஸ் வந்து இந்த கேம்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃபால் அவுட்னு கூட ஒன்று இருக்குது. ஃபால் அவுட் இப்போ சீரிஸ் வந்துருக்குல்ல, அந்த சீரிஸ் நல்லா இருக்கு. இந்த கேமை பேஸ் பண்ணி தான் அந்த சீரிஸ் போட்டுருங்க. ஓகே. அது எக்ஸ்பாக்ஸ் கூட இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. யாராவது எக்ஸ்பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே பிரைம் கேமிங்லேருந்து நீங்கள் ஃபால் அவுட் 76னு ஒரு கேம் இருக்குது. அதை கிளைம் பண்ணிங்கன்னா எக்ஸ்பாக்ஸில் அங்கே டேரெக்டாக அங்கே விளையாடலாம். ஓகே. லிங்க் பண்ணி விட்டுருணும் எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட்டையும் இதையும். அவ்வளோதான். ரைட்டு. இதெல்லாம் தான் இங்கே நியூஸ் அண்ட் பேசிக் நியூஸ் நம்ம மண்டே பார்ப்போம். சிவச்சன் சிவபரணி பார்க்கலாம்.